Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து கட்டோரி ப்ளவுஸோட கட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீஸையும் வந்து மெயின் பீஸோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கட்டோரி பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஆப்போசிட்டாக வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுட்டு அட்டாச் பண்ணால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. எப்போவுமே வந்து மெயின் பீஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக கட் பண்ணிக்கோங்க. லைனிங் ஒட்டின மாதிரி கட் பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அட்டாச் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு வந்து கைக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றதால எக்ஸ்ட்ராவும் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பீஸ், அந்த பக்கம் ஒரு பீஸ் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த டிசைன் ஃபுல்லாக சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பெரிய பீஸாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதால தான் நான் வந்து சின்ன பீஸ் 2 பக்கம் வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவோட பீஸ் வந்து அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா கீழே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிறதால நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச் பண்ண அப்புறம் அதை அப்படியே தூக்கி நான் உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நார்மல் ப்ளவுஸில் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கட்டோரி அட்டாச் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கட்டிங்கில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது தனித்தனி பீஸாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அடிஷ்னலாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. 2 பீஸாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஆப்போசிட்டில் பாருங்கள். நம்ம அட்டாச் பண்ண அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து டாட் பிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி அதை மெஷர் பண்ணி கரெக்டாக மிடில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன மெஷர்னால் 1.25 எடுக்கலாம். 1.5 எடுத்திங்கன்னா நல்லா கப் ஷேப் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த லைன் போட்டோம்ல, அந்த லைன் அளவுக்கு. ஸோ இதில் நம்ம வச்சு பார்த்தோன்னா 3 இன்ச் அளவுக்கு வருது. அந்த 3 இன்ச் அளவுக்கு அந்த லெங்த்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம கம்மியாக தானே வைப்போம். அப்படின்னா கீழே நம்ம நல்லா இறக்கி இருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த 3 இன்ச் அளவுக்கு எடுக்கிறோம். இல்லைனா வந்து ஒரு 2 இன்ச் 2.5 அந்த மாதிரி எடுப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் போட்டு வச்சோம். அது எந்த இடத்துல வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக அதாவது ஸ்ட்ரைட்டான க்ராஸாக வர மாதிரி, அது வந்து வளைவு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே வர மாதிரி ஒரு ஸ்டிச். அது போட்ட உடனே நமக்கு வந்து அந்த ஷேப் வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிடலாம். நம்ம ஷேப் பார்த்துக்கோங்க, ஒரே பக்கம் வந்துடக்கூடாது. ஸோ நெக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு டாட் எங்கே பிடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1.5, நெக்ஸ்ட் வந்து 3 இன்ச். ஸோ இப்போ டாட் பிடிச்சாச்சு 2 பக்கமும். இப்போ அந்த டாட் பிடிச்ச உடனே அந்த கப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் அந்த மெயின் பீஸோடு சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி போட்டுக்கோங்க.
அப்படியே கரெக்டாக வச்சுட்டு தையல் போடணும், இழுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் இதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிடலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடிஷ்னலாக இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த டாட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ பேக்கில் வந்து கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போவுமே பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபோல்டு. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்காது. பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து டாட்டு பிகினர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கட் பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணோம், ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான வீடியோ தான். கட்டோரி டைப்பு ப்ளவுஸ்க்காக தான் இது போட்டிருக்கேன். இப்போ பேக் ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். மேபி நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்தாலும் வரும் அப்படின்றதால ஃபஸ்ட்டு கட் பண்ணலை. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பட்டி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் கரெக்டாக பண்ணலாம். நம்ம இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி எடுப்பேன்னு. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி பட்டி கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நான் மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோவும் ஸ்லோவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பட் ரொம்ப லெங்க்த்தியாக போகும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்ம ஆல்ரெடி நம்மளே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமே அப்படின்றதால தான் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் ஸ்லோவாக போடுறேன். பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கமாக அதே மாதிரி நம்ம பட்டி அட்டாச் பண்ணிடலாம். பட்டி வீடியோவை நான் தனியாகவே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட்டிலாம் நிறைய வீடியோஸில் நான் பட்டி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. புக் சைடு ஐ சைடு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த கட்டோரிக்காக நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் வந்து நான் ஐப்பட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கிளாத் வேஸ்ட் ஆகும்ல. ஸோ அதில் நம்ம ஐப்பட்டி எடுத்துக்கலாம். ஐப்பட்டிக்கு வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தும் சேர்த்து தான் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அடிஷ்னலாக இருக்கிற பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணலாம். இது எல்லாமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எல்லாமே வந்து நார்மல் ப்ளவுஸில் பண்ணுறது தான். வெறும் கட்டோரியோட பார்ட் மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் ஃபுல் ப்ளவுஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதால தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் தையல், நெக்ஸ்ட்டு படிமான தையல், நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறோம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. வி பட்டி வைக்கிறதுனா நீங்கள் இப்போவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஐ தான் வைக்க போகிறேன், ஸ்டிச் பண்ண போகிறேன், நார்மல் நீடில். ஸோ அதை அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ அடிஷ்னலாக இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஊக்பட்டி வைக்கிறதுக்கு லைனிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே மேலே வச்சு தையல் போடுறேன். போட்டுட்டு டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக டர்ன் பண்ணி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போது அந்த ஐப்பட்டி மேலே ஊக்பட்டி வச்சுட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி. ரெண்டு சைட் ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மிடில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த நாச் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த கையும் அந்த பாடியோட பீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
கீழே கிளாத் எதுவும் மாட்டக்கூடாது. ஒரு டைமை நீங்கள் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் இருக்கும்போது நீடில் அடிப்படும், அப்படி இல்லைனா தையல் வந்து விலகி வரும், ஜம்ப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல அந்த அப்புறம் வந்து கைடு கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, எடுத்துகிட்டு தையல் போடுங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து தையல் நீட்டாக இருக்காது. ஸோ போட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஸ்டிச்சும் போட்டாச்சு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி மிடில் வச்சு பார்த்து இப்படி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும், மிடில் கரெக்டாக மிடில் வராமல் போயிடும். அதனால் வந்து மிடில்லேருந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு தையல் போடுங்க. ஸோ இந்த மெத்தட் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. எப்போவுமே வந்து மிடில்லேருந்து ஸ்டிச் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் நீட்டாக இருக்கும். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஜாயின் பண்ணுறது தான். உங்கள் ஸ்லீவ் வித் எவ்வளோ இருக்கோ அதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் 5.25 வைக்கிறேன். 5.25 வச்சு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஹிப்போட மெஷரை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஹிப்போட மெஷர் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி பேக்கில் ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணால் அப்புறம் ஊக்பட்டி ஐப்பட்டி வைக்கும்போது இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. அந்த அடிஷ்னல் பீஸ்க்கு அப்புறமா வச்சு மார்க் பண்ணுங்கள். ஊக்பட்டி வைக்கும்போது ஃபுல்லாகவே மார்க் பண்ணணும், ஃபுல்லாகவே மெஷர் பண்ணிக்கணும். சரி, இந்த கொஞ்சம் வேரியேஷனில் கூட நமக்கு வந்து லூஸோ இல்லை டைட்டோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு பக்கமாக அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. நம்ம ஆல்ரெடி நாச் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றதால ஆமோல் கிட்ட நமக்கு வந்து மார்க்கிங் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த நாச் கிட்ட எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, 2 மார்க்கிங்கும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக தைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் 1/4 இன்ச்சு தள்ளி இன்னும் 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க எதுக்காக நீங்கள் வந்து அந்த 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம எப்போவுமே ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு கிளாத் நம்ம அடிஷ்னலாக விடுவோம் சைடில், ஏன்னா பிரிக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் அந்த 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறது. ஃபோல்டரில் வந்து 3 இன்ச் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பக்கமும் பார்த்திங்கன்னா 1.5 கரெக்டாக வரும் அப்படின்றதால தான் அந்த 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக் மட்டும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக இந்த கிராஸ் பீஸ் நம்ம நெக்கில் கட் பண்ணோம்ல, அந்த பீஸை எடுத்து இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பீஸ் வரும் நெக்கில். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் மாதிரி. உங்களுக்கு இப்படி கட் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து ஸ்கேலில் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மொத்த பீஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் நான் இது நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஒரு ஏ ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும், தையல் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பீஸை வந்து மேல் பக்கமாக வச்சு அப்படியே தையல் போடுறேன். இது இழுத்து தைக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸ் விட்டே தைக்கணும். கரெக்டாக அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். வளைவு வர இடத்துல மட்டும் லைட்டாக நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். லைட்டாக நகத்தில் கீறி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. தயவு செஞ்சு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய போட்டுட்டோன்றதால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம படிமான தையல் போடுறோம்.
எல்லா ப்ளவுஸ்லேயும் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் நான் வந்து அப்படியே தான் தையல் போட போகிறேன். ஹெம்மிங் பண்ணலை. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹெம்மிங் பண்ணுறது தான் நல்லது. ஸோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. பட் நான் இதை அப்படியே தையல் போட போகிறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு பிசுறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த உள்ள கிளாத்தை கரெக்டாக வச்சு மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்கில் பார்த்திங்கன்னா சுருக்கம் எதுவுமே இல்லை, நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் கட்டோரியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து பேக் ஸ்டிச்சிங்கில், பேக் மேக்கிங்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா என்னோடய ஏஞ்சல் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பேக் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.